ஆத்ம தர்ஷனம் அன்பர்களுக்கு வணக்கம். கடந்த 2022ஆம் வருஷத்தில் நம்முடைய கிருஷ்ணா வாட்ஸ்அப் குழுவில் கவிஞர் கண்ணநேசன் விளக்க உரை எழுதி தினமும் தொடராக வெளிவந்த ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருடைய ஸ்ரீ முகுந்தமாலா இன்று முதல் ஆத்ம தர்ஷனம் அன்பர்களுக்காக தொடராக வெளிவர இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 12 ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் 7வது ஆழ்வார்தான் இந்த குலசேகர ஆழ்வார். கொங்கர் கோமான் குலசேகரன் என்ற பதத்திலிருந்து குலசேகர ஆழ்வார் சங்ககாலத்து சேரர்கள் வழிவந்த மன்னர் மரபினர் என்பது தெளிவாகிறது. இவருடைய தந்தையார் சந்திரகுலத்தின் மன்னரான ஜடவரதர். குலசேகரர் பிறந்தது கேரளத்தில் உள்ள திருவஞ்சிக்குளம் அப்படிங்கிற ஊரில். இந்த ஊர் திருக்குலசேகரபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இவர் திருமாலுடைய கௌஸ்துப அம்சமாக அவதரித்தவர். தன்னுடைய இளம் வயதில் அரச குலத்தவருக்கே உரிய வீரத்துடன் அனைத்து போர் பயிற்சிகளிலும் சிறந்து விளங்கினார். வடமொழியிலும் தென்மொழியிலும் புலமை வாய்ந்தவராக இருந்தார். கற்ற கலைகள் எல்லாவற்றிலும் மகனுடைய பேராற்றல் வெளிப்பட்டதை கண்ட ஜடவரதர் குலசேகரனிடத்தில் அரசாட்சியை ஒப்படைத்தார். தன்னுடைய தனிப்பெரும் போர் திறமையால் சோழ பாண்டிய மன்னர்களை வென்று தமிழகத்தை தனது ஆட்சியின் கீழ் ஒரே குடைக்குள் கொண்டு வந்து மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். இவருடைய புகழையும் வீரத்தையும் கண்டு வியந்த பாண்டிய மன்னன் தனது மகளை குலசேகரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இந்த தம்பதிகளுக்கு ஆண் பெண் என 2 குழந்தைகள் பிறந்தது. வீரம், போர், நான், எனது என்ற அகந்தையுடன் இருந்த குலசேகரருடைய மனதில் நீண்டகாலமாக விடை தெரியாத வினா ஒன்று அவரை சதா சிந்திக்க வைத்து கொண்டிருந்தது. நிறைய கோவில்கள், நிறைய தெய்வ வழிபாடுகள், யாகங்கள் இவைகளை கண்டபோதெல்லாம் குலசேகருக்குள்ளாக எல்லா நல்ல குணங்களும் பொருந்திய தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் கடவுள் யார்? அவர்தான் முழுமுதற் கடவுள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற வினா சதா எழுந்து கொண்டே இருந்தது. அதற்கு விடை காண்பதற்காக பல சமய சான்றோர்களை சபைக்கு வரவழைத்து அவர்களுடன் தர்க்கங்களில் ஈடுபட்டு வந்தார். பலகாலம் இப்படி நடந்த தர்க்கங்களின் முடிவில் குலசேகரர் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அதாவது அனைத்துக்கும் மூலமாக, ஆதி மூலமாக, சர்வ காரண காரணராக விளங்குவது பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாதான் என்பதை ஐயமற உணர்ந்து கொண்டார். அதிலிருந்து பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளையும் இராமாயணத்தையும் வைஷ்ணவ பெரியோர்களை சபைக்கு வரவழைத்து அவர்களை சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பதே அவருடைய முக்கிய பணியாக இருந்தது. இதனால் அரசன் கவனம் செலுத்த வேண்டிய அரசாங்க பணிகளெல்லாம் பாதிக்கத் தொடங்கின. அரசனுடைய வைஷ்ணவ பித்தை விரும்பாத அமைச்சர்கள் சிலர் குலசேகரர் வணங்கும் திருவாதாரணைக்கு உரிய விக்கிரகத்தின் நவரத்தின மாலையை எடுத்து மறைத்து வைத்தனர். அதனை அரசனிடம், உங்களுக்கு கதை சொல்ல வந்த அந்த பாகவதர் குழுதான் எடுத்து சென்றிருக்க வாய்ப்புள்ளது என்று அடியார்கள் மீது பழி போட்டனர். அப்படியாவது அரசன் வைஷ்ணவ அடியார்களுடன் இனி பொழுதுபோக்க மாட்டான் என்று அவர்கள் நினைத்திருக்க, நடந்ததோ வேறு விதமாக இருந்தது. குலசேகரர் ஒரு குடம் நிறைய விஷ நாகங்களை கொண்டு வரச் செய்தார். சபையில் அனைவருக்கும் முன்பாக, பகவானுடைய அடியார்கள் இந்த செயலை செய்திருந்தால் இந்த நாகங்கள் என்னை தீண்டட்டும் என்றபடி குடத்துக்குள் தன் கையை விட்டாராம். என்ன ஆச்சரியம்! அதற்குள் இருந்த கொடிய விஷமுள்ள நாகங்கள் அவரை தீண்டவே இல்லை. மந்திரிகள் தங்கள் தவறை உணர்ந்து தங்களுடைய செயலை மன்னனிடம் தெரிவித்து அதற்காக மன்னிப்பு வேண்டினார்கள். இந்த நிகழ்வின் மூலம் பகவான் கிருஷ்ணருடைய மகிமையையும் தங்கள் அரசனுடைய பெருமையையும் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். ராமாவதாரம் மீது அளப்பரிய பக்தி கொண்ட குலசேகரர் தனது அரண்மனையிலேயே ராமருக்கு கோவில் ஒன்றை அமைத்தார். ஒரு சமயம் இராமாயணத்தை உணர்ச்சி பூர்வமாக சொல்லிக் கொண்டிருந்த பாகவதர் ஒருவர் ராமன் 14,000 அரக்கர்களை ஒரே ஆளாக எதிர்க்க புறப்பட்டான் என்ற சம்பவத்தை விவரித்து கொண்டிருக்கும் போது தன்னை மறந்து கதை கேட்டுக்கொண்டிருந்த குலசேகரர் உடனடியாக தன் படைகளை திரட்டி கொண்டு ராமனுக்கு உதவி செய்ய புறப்பட்டு விட்டாராம். மந்திரிகள் அனைவரும் திகைத்து நிற்க அரசருடைய பக்தியை புரிந்து கொண்ட பாகவதர் எதிரே ஒரு தூதுவனை வரச் செய்து பகவான் ராமர் தனி ஒருவனாகவே யுத்தம் செய்து அரக்கர்களையெல்லாம் வென்றார் என்ற செய்தியை சொல்ல வைத்து அரசரை சமாதானப்படுத்தினாராம். இப்படியாக ஒரு நாள் குலசேகரர் தன்னுடைய அரச பதவியை துறந்து அதனை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு பகவானுடைய சேவையில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார்.
திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை சென்று பெருமாளை தரிசித்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலில்தான் குலசேகர ஆழ்வார் வடமொழியில் இயற்றிய இந்த முகுந்தமாலா அரங்கேறியது. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு ஆகும். பஞ்ச கிருஷ்ணஸ்தலங்களில் ஒன்றான புராணங்களில் கிருஷ்ணபுரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் திருக்கண்ணபுரம் திருத்தலம் இதன் மூலம் பழம்பெருமை வாய்ந்தது என்பது அறியப்படுகிறது. இத்தலத்தில்தான் குலசேகர ஆழ்வார் சௌரிராஜ பெருமானை ஸ்ரீராமனாக நினைத்து கொண்டு அந்த ராமருக்கு தன்னை தாயாக பாவித்து தாளே தாளேலோ என்று தாலாட்டு பாடினார். பகவானை ராத்திரி தூங்க வைக்க பாசுரம் பெற்ற திவ்ய தேசம் இந்த திருக்கண்ணபுரம்தான். தன் மகள் சேரகுலவல்லியின் விருப்பப்படி திருவரங்கத்து பெருமாளுக்கே அவளை திருமணம் செய்து கொடுத்ததால் பெரியாழ்வாரைப் போலவே குலசேகர ஆழ்வாருக்கும் திருமாலின் மாமனார் என்ற ஸ்தானம் ஏற்பட்டது. இப்படி மன்னனின் மகனாக பிறந்து அழகும் ஆடம்பரமும் மிக்க அரண்மனை வாழ்க்கையை துறந்து பக்தி மார்க்கத்தில் திளைத்த குலசேகர ஆழ்வார் முதலில் சென்றது ஸ்ரீரங்கம் திருத்தலத்துக்குத்தான். பிறகு திருவேங்கடம் சென்று வேங்கடவனை சேவித்து பாசுரங்களை பாடியருளினார். திருவேங்கடவனின் அழகில் தன்னை பறிகொடுத்த குலசேகர ஆழ்வார் திருமலையின் குலத்தில் நாரையாக பிறக்க ஆசைப்படுகிறார். ஆனால் வேடன் பிடித்துவிட்டால் பெருமாளை பிரிய நேருமே என்று யோசித்து அக்குலத்தில் மீனாக பிறக்க விரும்புகிறார். இருப்பினும் எந்த தூண்டிலாவது மாட்டிக்கொண்டால் மறுபடியும் பெருமாளை பிரிந்து விடுவோமே என்று நினைத்து இந்த திருமலையில் ஒரு புதராகவோ ஒரு மரமாகவோ ஒரு காட்டு ஆறாகவோ இப்படி ஏதோ ஒன்றாக பிறக்க வேண்டுமென்று ஆசைப்படுகின்றார். உடனே அவருடைய மனதில் இப்படி எதுவாக பிறந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பெருமானே உன்னை பிரிந்துவிட நேர்ந்தால் நான் என்ன செய்வேன் என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆகையால் தான் குலசேகர ஆழ்வார் மனமுருகி இப்படி பாடுகின்றார். செடியாயவள் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்கிறார். அதாவது வேங்கடவா நான் உன்னை பிரியாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்னவென்றால் உன்னை காண வரும் பக்தர்களும் வானவர்களான தேவர்களும் இந்திராதியர்களும் சதா ஏறி நடந்து கொண்டிருக்கும் அந்த படியாக கிடந்து உன்னுடைய பவளத்திருவாயின் அழகை தரிசித்தபடி இருக்கின்றேன் என்று வேண்டுகின்றார். அதனால்தான் இன்றும் அனைத்து வைஷ்ணவத் தலங்களிலும் பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்பு இருக்கின்ற படிக்கு குலசேகரப்படி என்ற திருநாமம் ஏற்பட்டது. குலசேகர ஆழ்வார் ராமபிரானிடமும் ரங்கநாதனிடமும் அதீதமான ஈடுபாடு கொண்டிருந்த காரணத்தால் குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். அதனால்தான் இவர் பாடிய பாசுரங்களின் திரட்டுக்கு பெருமாள் திருமொழி என்ற திருநாமம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட மகிமைகள் பொருந்திய ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் வடமொழியில் அருளிய ஸ்ரீ முகுந்தமாலாவுக்கு உரை எழுத பாலகன் நான் அன்று ஆசைப்பட்டேன். அதை எம்பெருமான் நிறைவேற்றி வைத்தான். பகவான் கிருஷ்ணர் இன்றைக்கு அதை உங்களுக்கும் எடுத்துச் சொல்ல எனக்கு துணை புரிய வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொண்டு முகுந்தமாலா விளக்க உரையை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக ஞானத்தை நோக்கிய முடிவற்ற பயணத்தில் எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள். ஆத்ம தர்சனம் இது உங்களுக்கான சேனல். இந்த சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆத்ம தர்சனம் இது உங்களுக்கான சேனல்.